அடர்ந்த காடின் நடுவே ஒரு மந்திர ஏரி. அதில் வாழும் ஒரு அதிசய மீன் பற்றி அனைவரும் பேசினர். அது கனவுகளை உண்மையாக்குமாம். பச்சை மரங்கள், பறவைகளின் குரல், மிதக்கும் நீர். அந்த ஏரி சொர்க்கம் போல இருந்தது. ஒரு ஏழை மனிதன் ஏரிக்கு வந்தான். மீனை பார்த்ததும் அவன் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது. மீன் மெதுவாக அவனை நம்பியது. மீன் அவனிடம் ஒரு ஆசையை நிறைவேற்றியது. அவன் செல்வந்தனானான். ஆனால் அவன் மனதில் இன்னும் பேராசை எழுந்தது. அவன் மீனை மீண்டும் பிடித்து மற்ற ஆசைகளையும் கேட்க ஆரம்பித்தான். மீன் பலவீனமடைந்தது. மீன் தப்பிக்க முயன்றது. ஆனால் மனிதன் அதை கட்டிப்பிடித்தான். அவனின் பேராசை அதிகரித்தது. மீன் கண்களில் கண்ணீர். அது மெதுவாக உயிரிழக்க ஆரம்பித்தது. காடு முழுவதும் அமைதி பரவியது. மீன் கடைசியாக ஒரு மந்திரம் செய்தது. அவன் கேட்ட எல்லா ஆசைகளையும் திரும்ப எடுத்துக்கொண்டது. அவன் மீண்டும் ஏழையாக மாறினான். மனிதன் எல்லாவற்றையும் இழந்தான். மீன் இறந்து போனது. அவன் கண்ணீர் வடித்தான். காடு மீண்டும் அமைதியாகியது. பேராசை வாழ்க்கையை அழைக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது.